மாண்புமிகு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை, அதாவது வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. அதில் என்ன வேண்டுகோள்னா, பொதுமக்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆயில் கன்சம்ஷனை கம்மி பண்ணுறது, அதே போல் வாகனங்களை குறைச்சி கொள்வது, தேவைக்கு ஏற்ப நம்ம பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்துறது. அது அவங்க சொன்னதுலேருந்து நான் நேற்றைக்கு கூட திருச்சூர்லேருந்து திருப்பூர் வரலும் மெட்ரோ ட்ரெயினில் வந்தேன். இப்போ அதிகமாக எங்கெங்கே எனக்கு வாய்ப்புகள் இருக்கோ அங்கங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதிகமாக எலக்ட்ரானிக் வாகனம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதே போல் பொது இப்போ மெட்ரோ எங்கள் வீட்டுக்கு இங்கேருந்து ஏர்போர்ட்டில் போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கிறது இந்த மெட்ரோ. இது மெட்ரோவில் போகலாம் அப்படின்றது நான் மெட்ரோவில் போயிட்டுருக்கேன். அதிகமாக இப்போது மாண்புமிகு பிரதமர் சொன்ன பிறகு நிறைய பேர் இன்றைக்கி நாட்டில் எல்லாருமே பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது பஸ் ஆகட்டும், அல்லது கார்னால் கூட 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறது, இது மாதிரி மெட்ரோ வாகனங்களில் போகிறது, மின்சார வாகனங்களை பயன்படுத்துவது, ரயில் பயணங்களை அதிகமாக பயன்படுத்துவது, இதெல்லாமே நம்ம பயன்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னபடி நம்மளுடைய அந்த டீசல் பெட்ரோலினுடைய கன்சம்ஷனை நம்ம கம்மி பண்ண முடியும். அதே போல் நம்மளுடைய போக்குவரத்து இன்றைக்கி சென்னையில் இங்கேருந்து நம்ம குறிப்பாக கோயம்பேடு போகணுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 35 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகணும். மெட்ரோவில் 20 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நம்ம போயிட முடியும். சரி, போக்குவரத்தும் நமக்கு ஈஸியாக இருக்கிறது. அதனால் நம்ம அதிகமாக எல்லாருமே மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்ன பொது போக்குவரத்தை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். எல்லாருமே அதை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நன்றி அண்ணா.